ஹே காய்ஸ், வெல்கம் டு சமையல் வித் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் ஃபுல்லாக எங்கள் மாமனார் மாமியாரோட 60ஆம் கல்யாணம் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீட்டில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு திருக்கடியூரில் தான் 60ஆம் கல்யாணம் நடந்தது. அங்கே வந்து போகிறதுக்காக நாங்கள் A to Bயில் ஈவினிங் டீ குடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூமில் இருந்து ஈவினிங் வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. சாயங்காலம் ஒரு யாகம் நடக்கும், அதனால் எல்லோரும் கிளம்பி ஈவினிங் டைமில் வந்து கோயிலுக்கு ஒரு வாட்டி போனோம். அங்கே போனோன்னே வந்து நமக்கு கஜலக்ஷ்மி பூஜையும் பூஜையும் பண்ணாங்க. அந்த அபிராமி அம்மாள் சன்னதியில் வந்து நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணோன்னா ஆயுசு விருத்தி ஆகும், ஆயுசு வந்து கெட்டியாகுன்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இல்லை 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம புக்கிங்ஸ் எல்லாமே பண்ணிடணும். ஸோ இந்த பூஜையும் கஜலக்ஷ்மி பூஜையும் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ள கோயில்கிட்ட கூட்டிகிட்டு போய் யாகம் நடத்துவாங்க. ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து அங்கேயே ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குது. நம்ம 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி முன்னாடியே போய் அங்கே திருக்கடியூரில் கோயிலில் வந்து குருக்களை பார்த்து என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி கேட்டுட்டு புக்கிங்கும் ரூம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக புக்கிங் ஆகிடும். அதனால் முன்னாடியே வந்து ரூம்ஸும் எத்தனை ரூம்ஸ் நமக்கு தேவை, எத்தனை பேரை நம்ம கூட்டிகிட்டு போகிறோன்ற மாதிரி கணக்கு பண்ணி ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சாமி வந்து ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல ஏகப்பட்ட கல்யாணம் நடக்குது ஒரு நாளைக்கு. ஸோ இந்த மாதிரி யாகம் பண்ணி நமக்கு சாயங்காலம் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. கோயிலை வந்து பிரகாரத்தை ஒரு சுற்றி நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். திருப்பி காலையில் தான் கல்யாணம் இருக்கும், விடிய காலையில். இங்கே இருக்க பாத்திரத்தை பாருங்கள், இந்த பானைலாம் எந்த காலத்தில் செஞ்சாங்கன்னு தெரியல. இங்கே வந்து பூமாதேவிக்கும் ஒரு சிலை இருக்குது. இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். கீழே வச்சுருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் பூபாலன். ஸ்கர்ட் பாப்பா கீழே போடணும். வாவ். காலையில் வந்து நாங்கள் அதே மாதிரி கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். 2 நாள் நடக்கும். ஃபஸ்ட் டே வந்து ஈவினிங் யாகம் நடக்கும், அடுத்த நாள் காலையில் கல்யாணம் இருக்கும். இது ஒரு 8-8:30 போல் போனோம். அங்கே வந்து தட்டு வரிசை சம்மந்தக்காரங்கெல்லாம் தட்டு வரிசை வைக்கலாம். ஸோ தட்டு வச்சுருந்தாங்க, தட்டு பரப்பி வச்சுருந்தாங்க. எல்லோரும் வந்து அங்கே வந்திருந்த எல்லாருமே ஒரு தட்டு எடுத்துகிட்டு போனோம் உள்ள கோயிலுக்கு. நல்ல மேலே தாள சத்தத்தோடு சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி என் சின்ன பையன்லேருந்து என் சின்ன பொண்ணுலேருந்து எல்லாருமே அந்த தட்டு வரிசையை தூக்கிட்டு வரும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து நெக்ஸ்ட்டு எங்களுக்கு பக்கத்தில் நடக்கிற கல்யாணம். இதுதான் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க பிளேஸு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பிளேஸ் அலாட் பண்ணிடுறாங்க. அந்த பிளேஸில் தான் கல்யாணம் நடக்குது. உட்கார முடியாதவங்களுக்கு, கீழே உட்கார முடியாதவங்களுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் மாமியாரோட அம்மா வீடு வந்து சீர் கொடுத்தாங்க, புடவை வந்து மாத்திரத்துக்கு கொடுத்தாங்க. அப்புறம் பையன் மருமக எல்லாத்துக்கும் மாலை மாற்றிக்க சொன்னாங்க. இதுதான் நாங்கள் ஃபுல்லாக எல்லாருமே சேர்ந்து போனோம். இவ்வளோ பேர் போயிருந்தோம். எல்லாருக்குமே வந்து ஒரு கலசம் கொடுத்துட்டாங்க கையில். அந்த கலசம் எடுத்துகிட்டு போய் அதில் தண்ணி இருக்கும். நம்ம வந்து 2 பேரையும் உட்கார வச்சு அந்த தண்ணியை ஊற்றுவோம். பேரன் பேத்தி, பொண்ணு, மருமகன் எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இது. மனசுக்கு ரொம்ப நிறைவான ஃபங்க்ஷனும் கூட. ஸோ எங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுனாங்க. அப்புறம் ஒருத்தராக வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாங்க. அக்காவும் மாமாவும், இன்னொரு அக்கா மாமா, ஸோ எங்கள் மாமியோட தம்பி, எங்கள் சித்தி, அக்கா பையன், என் பொண்ணு, என் பையன் எல்லோரும் சேர்ந்து அழகாக சூப்பராக தண்ணி ஊற்றுனாங்க. அவங்களுக்கும் குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் பையன் வந்து உள்ளே போட்டான். இன்னொரு சித்தி சித்தப்பா அவங்க. இது வந்து எங்கள் மாமியோட அம்மா பாட்டி. இதான் வந்து எங்கள் சித்தி எடுத்துகிட்டு வந்த புடவை. ரொம்ப ரொம்ப அழகானது அந்த சாரி எங்கள் மாமிக்கு. ஐயர் வந்து வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் ஐயருக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயர் வந்தோடனே ஒரு 10 to 15 மினிட்ஸில் கடன்னு முடிச்சிட்டாரு. ஸோ தேங்காயில் வந்து தாலியை சுற்றினார். சுற்றி அது பழத்தட்டில் வச்சு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னார்.
மாமாவோட சின்ன பொண்ணு இவ தான் வந்து ஃபுல்லாக ஆசீர்வாதம் வாங்கி தட்டில் கொண்டு வந்தா. மாலைலாம் வந்து இங்கேருந்தே ஆர்டர் பண்ணி கொண்டு போயிட்டோம். அங்கே வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல சூப்பரான மாலைலாம் கிடைக்காது, சிம்பிளாக கிடைக்கும். இந்த ஐயர் செகண்டில் கை வச்சுருக்காருல அந்த மாதிரி மாலை தான் கிடைக்கும். அவங்க கழுத்தில் போட்டிருக்க மாலை வந்து நம்ம இங்கேயே ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். ஏசியில் போகிறதுனால ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாரும் பூ தூவி சூப்பராக சிறப்பாக அந்த கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. குட்டீஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் கல்யாணத்தை வந்து அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, நாங்களும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் இப்போ பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக சொந்தங்கள் சூழ கல்யாணம் வந்து இனிதே முடிந்தது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டு அப்புறம் எங்கள் மாமாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து தலப்பா கட்டி சந்தன மாலை போட்டாங்க. என் பையனுக்கு ரொம்ப வருத்தம் அவனுக்கு மட்டும் போடலன்ட்டு. அப்புறம் ஐயர் வந்து திருப்பி அவனுக்கும் ஒரு பரிவட்டம் கட்டினார். இந்த திருக்கடியூர் அமுதகடீஸ்வரர் கோயிலில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நமக்கு கொடுத்தாங்க. அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸை வந்து கொடுத்தாங்க. திருப்பி யார் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் நம்ம பிரித்து வந்து பல்லவ தட்டு கொடுத்தோம். இங்கேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். அந்த டிஃபன் பாக்ஸும் ஒரு பையில் போட்டு வெத்தலை தாம்பில் பை போட்டு கொடுத்தோம். நான் போய் என்ன பாத்திரம் வாங்கினோம் அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஆரத்தி கலக்கணும். ஆரத்தி கலக்கி முடிச்சாச்சு கல்யாணத்தை. மாமாவும் மாமியும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. வெளியே கூட்டிகிட்டு வந்து கொடி மரத்துக்கும் ஒரு பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே சாப்பிட்டு போயிட்டோம். அதே மாதிரி முன்னாடி நாள் ஈவினிங்கும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. வந்தோன்னே நைட்டு டிஃபனும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கும்பகோணத்தில் சாப்பாடை பற்றி நம்ம கேட்கவே வேணாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய அப்பா அம்மா கல்யாணம் 10 இயர்ஸ் முன்னாடி நடந்தது. அப்போது ஒரு மெஸ்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் சாப்பாடு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே. என் பொண்ணு வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் திருப்பி வீட்டுக்கு வந்தோன்னே இல்லை ரூமுக்கு வந்தோன்னே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுவா. ஒரு பேண்ட்டு சட்டை போட்டுருவா. இந்த மாதிரி எத்தனை பேரோட பொண்ணு பண்ணுறான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சமையல் வித் சிஸ்டர்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.